அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட அதாவது ஏஇ நான் இன்டர்வியூ எக்ஸாம் எக்ஸாமுக்கு உண்டான எக்ஸாம் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதோட ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது தேர்வு அறைக்கு போகிறப்ப நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத தான் நம்ம முழுக்க சொல்ல போகிறோம். ஸோ இது அடுத்தடுத்து எக்ஸாம் போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டுக்கும் உங்களோட சப்போர்ட்டும் எப்போவுமே நமக்கு தேவை. கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த எக்ஸாம்ஸ் போகிறவங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இன்னையிலேருந்து தான் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு காலையில் ஒரு ஸ்லாட் 9 வரைக்கும் நேரம் போயிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து இங்கே உங்களுக்கு எத்தனாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி, அதாவது 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம், 10ஆம் தேதி வரைக்கும் சிபிடி எக்ஸாமும் 17ஆம் தேதி நடக்கக்கூடியது ஓஎம்ஆர் மெத்தட்லையும் உங்களுக்கு நடக்கும், சரியா? ஏன்னா பேப்பர் 1 வந்து ஓஎம்ஆர் மெத்தட்லையும் 10ஆம் தேதி வந்து நடக்கக்கூடியது சிபிடி எக்ஸாமாகவும் நடக்கும். ஸோ இப்போ இந்த ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்ணுறது, சிபிடி எக்ஸாம் எப்படி ஃபில் பண்ணுறது, அதோட வீடியோலாம் நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுத்துறேன் அவருக்கு, அதை போய் பாருங்கள். இப்போ ஹால் உள்ள என்ட்ரி ஆக போறோம் அப்படின்னா என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன கொண்டு போகக்கூடாது, என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம். அது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எல்லா பேஜும் போடணுமா அப்படிங்கிறீங்கன்னா எல்லா பேஜும் போட்டுக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் போடணும்னாலும் போட்டுக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட். முதல் விஷயம். இன்னொருத்தவங்க என்ன கேட்பாங்கன்னா, சார் இது அதாவது கலர் பிரிண்ட் எடுத்துட்டு போகணுமா, பிளாக் பிரிண்ட் எடுத்துட்டு போகணுமா, எந்த பிரிண்ட் எடுத்துட்டு போனாலும் உங்களை வந்து இது வந்து ஜஸ்ட் ஹால் டிக்கெட் தான் அலோவ் பண்றதுக்கு. நீங்க தான் வரீங்களா அப்படின்றது, உங்களுக்கு எக்ஸாம் போட்டிருக்காங்களா இல்லையான்னு கேட்கறது தான் இந்த ஒரு ஹால் டிக்கெட். ஸோ அதனால நீங்க கலர்ல எடுத்தாலும் சரி, பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்தாலும் சரி, உங்களோட கன்வீனியன்ட் தான், சரியா? அதனால பாத்தீங்க எல்லா பேஜ் எடுக்கிறதும் உங்களோட கன்வீனியன்ட் தான், சரி, ரைட்டு. ஸோ எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 9:30 மணிக்கு எக்ஸாம், காலையிலனா 9:30 மணிக்கு உங்களுக்கு எக்ஸாம் டைமிங் போட்டிருக்காங்கன்னா 8:30 மணிக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணிடணும், 8:30 மணிக்கெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா அந்த எக்ஸாம் சென்டருக்குள்ள போயிடணும். 9 மணி வரைக்கும் அலௌடு இருக்கு, மிஞ்சி போனா 9 மணிக்குள்ள நீங்க கண்டிப்பா அங்கேயே இருக்கணும். இதுதான் முக்கியமானது. 9:01க்கு போனாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இல்ல சார் எனக்கு மத்தியானம் தான் எக்ஸாம் அப்படின்னா 2:30 மணிக்கு எக்ஸாம்னா 2 மணிக்குள்ள 1:30 to 2 மணிக்குள்ள கண்டிப்பா அங்க இருந்தே ஆகணும். ஸோ டைம் மாறிட்டீங்கன்னா உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, ரைட்டு. எக்ஸாம் சென்டருக்குள்ள என்னென்ன கொண்டு போகலாம், தேர்வாணையத்தின் இணையதளத்திலிருந்து பதிவு செய்யப்பட்ட அனுமதி சீட்டு ஹால் டிக்கெட்டை எடுத்துட்டு போகணும். அதுல வந்து உங்களோட ஒரிஜினல் ஐடி கார்டு, இந்த டூப்ளிகேட் போட்டது இதெல்லாம் தயவு செய்து எடுத்துட்டு போகாதீங்க. ஒரிஜினல் ஐடி கார்டு, ஆதாரா இருக்கட்டும், பேன் கார்டா இருக்கட்டும், ஓட்டர் ஐடியா இருக்கட்டும், ஸோ எதுவா வேணாலும் இருக்கட்டும், கண்டிப்பா என்ன பண்ணணும், ஒரிஜினலா அதோட ப்ரூஃபை கொண்டு போங்க, சரிங்களா? இல்லாட்டி ஜெராக்ஸ், மேக்ஸிமம் ஒரிஜினலே நீங்க எடுத்துட்டு போங்க. அவங்க ஒரிஜினலை பார்த்தா அவங்கள வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, சரியா? ரொம்ப 2வது முக்கியமான விஷயம், தேர்வு கூட அனுமதி சீட்டில் தேர்வரின் புகைப்படம் அச்சிடப்படவில்லை அல்லது தெளிவாக இல்லை அல்லது தேர்வரின் தோற்றத்துடன் பொருந்தவில்லை என்றால் தேர்வர் தன்னுடைய கடவுச்சீட்டு அளவிலான புகைப்படம் ஒன்றினை ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒட்டில் அதில் தனது பெயர், முகவரி, பதிவு எண்ணை குறிப்பிட்டு முறையாக கையொப்பமிட்டு, அதாவது உங்களோட ஹால் டிக்கெட்ல அந்த முன்னாடி ஒட்டுற வந்து போட்டோ இருக்கும் பாத்தீங்களா, அது சப்போஸ் வந்து கரெக்டா இல்லை அப்படின்னா நீங்க எதுக்கு ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிருங்க. அங்க வந்து ஒரு பேப்பர்ல உங்களோட போட்டோவை ஒட்டி உங்களோட பெயர், கடவுச்சீட்டு நம்பர் எல்லாமே வந்து பக்காவா ஃபில் பண்ணி என்ன பண்ணும், அதை அங்க இருக்கிற ஹெட் ஆஃப் த இன்விஜிலேட்டர் இருக்காங்களா அவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ செல்போன், ஸ்மார்ட் வாட்சஸ் எதுவுமே நீங்க கொண்டு போகக்கூடாது, அதை நல்லா பார்த்துங்க. மேக்சிமம் பெல்ட்டு, கம்ப்யூட்டர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பெல்ட்டு வேற எதையுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துங்க, சரிங்களா? அதை நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து, தேர்வு நேரம் முடிவதற்கு முன்பாக தேர்வர் தேர்வை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார். அதாவது கம்ப்யூட்டர் எக்ஸாம் தானே முடிச்ச உடனே கிளம்பிடலாம், ஓஎம்ஆர் எக்ஸாம் தானே முடிச்ச உடனே கிளம்பிடலாம், அந்த கதையே அங்கே நடக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்டிப்பா வந்து உங்களை வந்து வெளியே விட மாட்டாங்க. சார் வேற என்ன சார் கொண்டு போகலாம், ரஃப் சீட்டு பேப்பர்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்யூட்டர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரஃப் சீட்டும் ஒரு பென்னும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரஃப் சீட் கண்டிப்பா கொடுப்பாங்க. பேனா வந்து ஒரு பிளாக் பென் நீங்க எடுத்துட்டு போயிங்க, எதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு நீங்க பிளாக் பென் எடுத்துட்டு போயிங்க. அதே மாதிரி டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிருங்க.
டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பால் வந்து கண்டிப்பா எடுத்துட்டு போயிருங்க. ஸோ சப்போஸ் தண்ணி மேக்ஸிமம் அங்கே சென்டர்ல இருக்கும், இல்லாத பட்சத்துக்கு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், தண்ணி வாட்டர் பாட்டில நீங்க வச்சுக்கலாம். சரியா? ஸோ தேர்வு கூட அனுமதி சீட்டு வழங்கப்படுவதால் மட்டுமே இந்த பணி அதாவது நிறைய பேர் ஐயா ஆல் டிக்கெட் நமக்கு வந்துருச்சு அப்போ எக்ஸாம் கன்ஃபார்ம் போஸ்டிங் கன்ஃபார்ம்லாம் நினைக்கக்கூடாது. இது உங்களை எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னென்ன கொண்டு போகலாம், உங்களோட ஒரிஜினல் ப்ரூஃபு, பேனா, ரஃப் ஷீட் வந்து அங்கே கொடுத்துருவாங்க, அதனால நீங்கள் கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. டிரான்ஸ்பரண்ட் ஆன வாட்டர் பாட்டில் இது எல்லாமே நீங்கள் கொண்டு போகலாம். சரியா? ஸோ அதை பார்த்துக்கணும். அடுத்து கணினி வழி தேர்விற்கான முக்கிய அறிவுகள், சிபிடி எக்ஸாம்ஸ்க்கு உண்டான முக்கிய அறிவுகள். நீங்க என்ன கேட்கறதா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய இன்விஜிலேட்டர் தான் தயவு செய்து கேட்கணும். சரிங்களா? வரக்கூடிய இன்விஜிலேட்டர் கேட்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள போனோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஹால் டிக்கெட்டை பார்த்துட்டு உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்களோட லெஃப்ட் தம்பு வைக்க சொல்லுவாங்க. வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு உங்களை ஒரு போட்டோ எடுப்பாங்க. ஸோ போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டான கணினி, உங்களுக்கு உண்டான ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒதுக்கி இருப்பாங்க. அந்த இடத்துல போய் நீங்க உட்காரணும். அந்த இடத்துல போனீங்கன்னா உங்களோட போட்டோ வச்சு என்ன இருக்கும், உங்களோட போட்டோ அந்த எக்ஸாம் பேர் வச்சு வரும். அது உங்களோட தானான்றதை ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் ஃபுல்லாவே நீங்க எதை வச்சுதான் எழுத போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுஸை வச்சுதான் எழுத போறீங்க கண்டிப்பா. சரிங்களா? உங்களுக்கு எப்படி கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் ஆன்சர் இருக்குமோ அதே மாதிரி இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் காட்டும். அதை வந்து மவுஸை யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து இது பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெக்ஸ்ட் பழைய வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன். அதோட வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். தயவு செய்து என்ன பண்ணுங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற கொடுக்கணும். இல்ல சார் எங்களுக்கு புதுசா வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணாலும் புதுசா நம்ம வீடியோ போடுவோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, ஸோ கமெண்ட் பண்ணுங்க, புதுசா வீடியோ வேணுமா இல்ல பழைய வீடியோ போதுமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ஸோ நீங்க வந்து ஆன்சரை கிளிக் பண்ணிட்டீங்க, சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்காம ரிவ்யூவில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அதை வந்து வேல்யூவேஷன் எடுக்க மாட்டாங்க. சரியா? வேல்யூவேஷனுக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தயவு செய்து படிச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி ஓஎம்ஆர் தொடர்பான முக்கிய அறிவுகள். ஓஎம்ஆர்னு எடுத்துட்டீங்கன்னா அது கண்டிப்பாக பிளாக் பண்ணல தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? முக்கியமாக என்ன பண்ணணும், பிளாக் பண்ண தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். பிளாக் பண்ணி தான் எடுத்துட்டு போனால் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். ஓஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் புதுசா இருப்பீங்க, புதுசா எக்ஸாம் எழுத போறவங்க ஓஎம்ஆர்ல எந்த வித டேமேஜும் பண்ணிடாதீங்க தயவு செய்து. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அதே மாதிரி 9 மணிக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. அதுல டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். உங்களோட சைனே எல்லாமே பார்க்கணும். ஏதாச்சும் குறைபாடு இருந்துச்சுன்னா இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லணும். சரியா? ஸோ இது வந்து ஓஎம்ஆர்ல எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் நான் தனியா போட்டிருக்கேன். தயவு செய்து அதையும் பாருங்க. சரியா? ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க ஓஎம்ஆரை பொறுத்த வரைக்கும். அதாவது பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி நடக்க போதில்ல, அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ இதுதான் முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். தயவு செய்து இது தொடர்பா வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய டிப்ளமோ ஐடி எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோம், டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே போட்டிருக்கோம். மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. வேணுங்கிறவங்க பிடிஎஃப் மெட்டீரியல் தான் சாம்பிளை பார்த்துட்டு ஓகே நான் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி என்ன பண்ணுங்க, இருக்கிற சோர்ஸ் வச்சு நல்லபடியாக படிங்க. மறக்காம ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.